வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கவுந்தராஜன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேமியா கேசரி தான் பண்ண போகிறோம். நம்ம ரவா கேசரி பண்ணுற மாதிரி சேமியா கேசரி பண்ணுறோம். சேமியா கேசரிக்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கேசரிக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் அரை கப்புக்கு இந்த வெர்மிசெல்லி சேமியா எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டியான சேமியா தான் நம்ம எடுக்கணும். அது வந்து மெஷரிங் கப்பில் அரை கப்பு. அதே மெஷரிங் கப்பில் 3/4 கப்புக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். திராட்சை 10 எடுத்துருக்கேன். முந்திரியும் ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். ஃபுட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அப்புறம் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நெய் 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இவ்வளோ தாங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பற்ற வச்சுட்டு உடச்சிட்டு வச்சாச்சு. இது முதல்ல வந்து திராட்சை முந்திரி வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய். நெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கேஷ்யூ நட் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம வந்து திராட்சை சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகுது. இப்போ இந்த டைம் நம்ம வந்து திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். இந்த நெய்யிலே பார்த்திங்கன்னா இந்த சேமியா வறுத்துக்கலாம். ஆனால் சேமியா வந்து நமக்கு இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும். இது நெய்யில் நல்லா வறுத்துட்டோம். இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஷரிங் கப்பு எந்த மெஷரிங் கப்பில் சேமியா போட்டோமோ அதே மெஷரிங் கப்பில் 3 கப்பு தண்ணி வந்து நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒன்றா ஊற்றிடாதீங்க. 3 கப் தண்ணி எதுக்கு வச்சுருக்கிறேன்னா ஒவ்வொரு சேமியா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முழுசாக இருக்கும். சேமியா கொஞ்சம் வெந்து கொஞ்சம் குழையணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் வேகட்டும். சேமியா நம்ம மூடி போட்டுடலாம். சேமியா நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இதில் ஊற்றுறதுனால சீக்கிரமாக வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் இந்த தண்ணி இருக்கணும். சுத்தமாக வத்தரப்படக்கூடாது. இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து வரும்போது மறுபடியும் கொஞ்சம் லூஸ் ஆகும். நம்ம ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்குறோம். கலர் பாருங்கள், இது கூட சேர்த்துக்கலாம். இல்லைங்களா? சர்க்கரையில் ஒரு 5 நிமிஷம் சேமியா வேகட்டும். சேமியா வந்து நெய்யில் எந்த அளவுக்கு செஞ்சாலும் ஆறும்போது நமக்கு வந்து ரொம்ப கெட்டியாகிடும். அப்போ அந்த மாதிரி கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ரீஃபைண்ட் ஆயில், ஸ்மெல் எதுவும் வராத ஆயில் வந்து நாம் 1 ஸ்பூன் இதில் சேர்த்து இதில் ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த திராட்சை முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த 1 ஸ்பூன் அது மேலே ஊற்றி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு.